தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முன்னேற்றுவதற்கான இரகசியம். சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஏனென்றால் நாம் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். சத்திய தூதானது முதலாக கூறி அறிவிக்கப்பட்ட பொழுது நாம் எவ்வளவு அதிகமாக ஜெபித்தோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய வீட்டிலுள்ள அறையிலும், ஒருவேளை நாம் சேர்த்து வைக்கப்படும் இடங்களிலும், பல தோட்டத்திலும், சோலைகளிலும் மற்றவர்களுக்கு பரிந்து ஜெபத்தின் மன்றாட்டை நாம் எவ்வளவு அடிக்கடி காதுகளில் தொனித்தது. அடிக்கடி 2-3 பேராக இணைந்து வாக்குத்தத்தத்துடைய உரிமையை கோரி மனுக்கணக்கான ஊக்கமான ஜெபத்தில் நாம் ஈடுபட்டிருப்போம். அடிக்கடி அழுகையின் குரல் காதுகளில் தொனித்திருக்கும். பின்னர் நன்றி செலுத்தியுடைய குரல் காதுகளில் தொனித்திருக்கும். துதியின் குரல் கேட்கப்பட்டிருக்கும். நாம் இந்த சத்தியத்தை முதலாவது விசுவாசத்த நாட்களை விட தேவனுடைய நாள் மேலும் அதிகமாக நெருங்கிவிட்டது. அந்த ஆரம்ப நாட்களை விட மேலும் அதிக ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் விருப்பத்தோடு கூடிய ஆர்வத்தோடும் நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு வரவிருக்கின்ற ஆபத்துக்கள் முன்பை விட மிகவும் அதிகமாகவும் பயங்கரமாகவும் இருக்கின்றன. எனவே இயேசு நமது பூலக வாழ்வின் காலத்திலே அவர் தனித்து ஜெபித்த மணிவேளைகளில் நான் ஞானத்தையும் வல்லமையும் பெற்றார். நமது வாலிபர்கள் அதிகாலையிலும் மாலையிலும் இந்த அமைதியான மணிவேளைகளில் நேரம் கண்டுபிடித்து இயேசுவின் மாதிரியை பின்பற்றி தங்களது பரலோக பிதாவுடன் ஆன்மீக உறவு வைக்க வேண்டும். நாள் முழுவதும் தங்களது இருதயங்களை தேவனத்திற்கு உயர்த்தட்டும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிகளும் அவர் நம்மை நோக்கி, தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா 41:13 வாசிக்கிறோம் என்று கூறுகிறார். தமது பிள்ளைகள் தங்களது வாழ்வில் ஆரம்ப நாட்களிலே இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய புத்துணர்ச்சியும் வல்லமையும் எத்தகைய மகிழ்ச்சியும் இனிமையும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கும். ஜீவனுள்ள தேவனுக்காக உங்கள் இருதயம் கொண்டிருக்கும் இயக்கத்தினால் அது உடையட்டும். மானியமானது தெய்வீக தன்மைக்கு பங்காவதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதை கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபின் விடாப்பிடியான விசுவாசத்தோடும் எலியாவின் விட்டு கொடுக்காத உறுதியான பிடிவாதத்தோடும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் அனைத்தையும் உரிமை கோரி நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். தேவனை பற்றிய மகிமையான கருத்துக்களை உங்கள் உள்ளம் உடைத்து உண்மையாக வைத்திருக்கட்டும். இயேசுவின் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று தேவன் கட்டளையிட்ட தேவன் உங்கள் இருதயத்திலும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமை பற்றிய அந்த வெளிச்சத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய காரியங்களை எடுத்து உங்களுக்கு காட்டுவார். எல்லையற்ற அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து உங்களை நடத்தி செல்வார். திரைக்கு அப்பால் உள்ள மகிமையை நீங்கள் காணலாம். நமக்கு பரிந்து பேசத்தக்கதாக என்றும் நமக்காக வாழ்கின்ற அவர் நமக்கு தகுதியுடைய என்பதை மனிதருக்கு அவர் வெளிப்படுத்தியுள்ளார். எனவே வேத வாக்கியம் சொல்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய், பயமில்லாமல் திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுதல்லை. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் செய்தி கேட்ட உங்களையும், இதனாலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிறகுகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.